இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு முன்னாடி ஐம் சேயிங் பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க யாராவது உங்களுக்கு கொடுத்த ஒரு ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான அட்வைஸ் ஆர் எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி? எனக்கு இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு ஒரு டிரெக்டர் வந்து சொல்லியிருந்தார். அது அவங்களோட பையன் வீட்டில் நாங்கள் ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு 5 ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப க்ரேஸியான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப சினிமா எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த ரூமில் 5 பேர் இருக்கும். அப்போ அவர் வராரு, வந்து உட்காந்துட்டு எங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் 5 பேரையும் ஒரு 5 பேரை கேட்குறாரு. நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்குறா, எனக்கும் சினிமா பிடிக்கும், ஆக்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மைண்ட் செட் கடைசி வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கு. சினிமா நீங்கள் வந்து சினிமான்னு வந்துட்டு சினிமா வந்துட்டு உங்கள் டைம் வந்து எப்படின்னா, நீங்கள் சினிமா பொறுத்திருக்கும், நீங்கள் ஆர்ட் பொறுத்திருக்கும், நீங்கள் லவ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இன் ரிட்டன் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் வென் யோர் டைம் இஸ் ரைட், அது ஆர்ட் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அங்கே தான் உங்களுக்கு அந்த பூம் கிடைக்கும். பட் அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது 20 வயசில் வரலாம், 25 வயசில் வரலாம், இல்லை 40 கூட வரலாம். பட் ஆனால் உங்களுக்கு சினிமா பிடிக்கும்ல, அது நீங்கள் லவ் பண்ணிட்டே இருங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக சினிமா திருப்பியும் லவ் பண்ணும். அவ்வளோதான் சொன்னார். ஸோ அது எப்போவுமே எனக்கு தோணும், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எந்த கேரக்டர் வந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஸோ அது ரிசல்ட்டு அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை.